Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். தங்களை பகைத்து கொண்டால் இந்தியாவின் மீது அணுகுண்டு வீசுவோம் என்ற வங்கதேச கர்னலின் பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் பல மாதங்களாக அசாதாரண சூழல் நிலவி வருகிறது. அங்கிருக்கக்கூடிய இந்துக்கள் கொடுமைப்படுத்தப்படுகின்றனர். வங்கதேசத்தில் உள்ள இந்து கோவில்கள் மீது குண்டு வீசுதல், கடவுள் திருமேனிகளை உடைத்தல், இந்து பெண்களிடம் மத்து மீறுதல், இந்துக்கள் நடத்தும் கடையின் மீது தாக்குதல், இந்து துறவிகளை கைது செய்தல் போன்ற கொடுமைகள் அரங்கேறி வருகின்றன. ஆனால் வங்கதேசத்தில் இந்துக்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர்களது பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக இருக்கும் முகமது யூனஸ் ஒப்புக்காக கூறியுள்ளார். இந்த சூழலில் வங்கதேச கர்னலின் பேச்சு விவாத பொருளாக மட்டும் இல்லாமல் சர்ச்சையாகவும் வெடித்துள்ளது. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய வங்கதேச கர்னல் ஓலி அகமது, வங்கதேசத்துடன் மோதாதீர்கள் என்றும் தங்களுக்கு நிறைய நட்பு நாடுகள் உள்ளது, அவர்களிடமும் அணு ஆயுதங்கள் உள்ளது என மிரட்டல் விடுத்துள்ளார். மேலும் வங்கதேசத்துக்காக எதையும் செய்ய நட்பு நாடுகள் தயாராக உள்ளதாகவும், வங்கதேசத்தை எதிரியாக்க நினைத்தால் இந்தியாவின் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும் எனவும் பேசியுள்ளார். இந்த காட்சிகள் வேகமாக பரவி வருகிறது.